பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அன்பர்களே, தவக்காலம் ஆரம்பித்து விட்டது. ஆண்டவருடைய பாடுகளை தியானித்து நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து ஆண்டவர் விரும்புகின்ற நிலைக்கு இன்னும் அதிகமாய் மாறுவதற்கு இந்த தவக்காலம் நமக்கு உதவி செய்யட்டும். நீங்கள் எடுக்கக்கூடிய நோன்புகள் உங்களை இன்னும் ஆண்டவருக்கு அருகிலேயே கொண்டு போய் சேர்க்கட்டும். நிறைய நோன்பு இருப்போம். இந்த வருடம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுவது, இந்த ஒரு முயற்சி செஞ்சு பாருங்களேன். கடவுளுடைய வார்த்தையை கவனிக்க வேண்டும். நம்ம வீட்டிலேயும் உறவினர்களிடையிலும் நண்பர்களிடையிலும் மற்றவர்கள் பேசுவதை காது கொடுத்து கேட்க வேண்டும். இந்த ரெண்டு விஷயம். ஒன்று, ஆண்டுடைய வார்த்தையை கவனிக்கணும், கூட பயணிக்கிற மனிதனுடைய வார்த்தையை கவனிக்கணும். இந்த அவசர உலகத்திலே கேட்க, கவனிக்க, காது கொடுக்க நமக்கு நேரம் இல்லை. சாப்பிடாம இருக்கிறது ஈஸின்னு சொல்லிடலாம், ஒரு தான தர்மம் செய்வது ஈஸின்னு சொல்லிடலாம். ஆனால் இயேசு ஏழைகளின் குரலுக்கு செவி கொடுத்தார். இயேசுவின் இதயத்தை உள்வாங்கக்கூடிய நீங்களும் நானும் அந்த இயேசுவின் இதயத்தின் ஆசைகளாக நம்மோடு வாழ்கின்றவர்கள் பேசுவதற்கு காது கொடுப்போம். இரண்டாவதாக, திருப்பாடல்கள் 113 ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார். தூசி. ஆகவே நாம் இந்த சாம்பல் புதன், சாம்பலை நெற்றியில் பூசுகிறோம். மனிதனே, நீ மண்ணா இருக்கிறாய், ஆகவே நாம் மண்ணுக்கு திரும்பணும். இன்ற காலகட்டத்தில் சொல்ற மனம் திரும்பி நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்றாங்க. ஆகவே நாம் ஒரு தூசி, ஒரு சாம்பல். ஆகவே இந்த சாம்பல் புதனிலே நாம் ஆரம்பிக்கக்கூடிய முயற்சி, நாம் மனம் திரும்ப வேண்டும் என்ற அழைப்பு நம் ஒவ்வொருவரையுமே ஆண்டவருடைய மாட்சிமையில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். தூசியில் இருந்தவனை தூக்கி நிறுத்தினார். பாவியாய் இருக்கக்கூடிய நான், அழுக்கு நிறைந்திருக்கின்ற நான், கடவுளுக்கு ஒவ்வாத வாழ்க்கை வாழக்கூடிய நான் கடவுளுடைய மகிமையில பங்கு பெற வேண்டும். ஆகவே சாம்பலிலிருந்து மகிமைக்கு, ஃப்ரம் ஆஷஸ் டு ஹalleluya. ஆகவே இந்த தவக்காலம் நம்மை மகிமைக்கு அழைத்து செல்ல வேண்டும். இந்த சாம்பலை பூசி ஜெபிக்கும் பொழுது இந்த சாம்பல் ஹல்லேலூயா சொல்ல என்னை தயார் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்று சொல்ல என்னை உருமாற்ற வேண்டும். ஆகவே அன்பர்களே, இந்த தவக்காலம் என்பது ஆண்டவரின் மகிமையில் பங்கு பெற முயற்சி செய்வோம். ஆகவே அன்பர்களே, இறைவார்த்தைக்கு செவி கொடுப்போம். நம்மோடு பயணிக்கக்கூடியவர்களுக்கு காது கொடுத்து அவர்கள் பேசுவதை கேட்போம். அதான் மிகப்பெரிய நோன்பாக இந்த வருஷம் எடுத்துக்கொள்ளுங்கள். மூன்றாவதாக, சாம்பலிலிருந்து, தூசியிலிருந்து ஹல்லேலூயா மகிமைக்கு அழைத்து செல்ல சில ஒருத்தல் முயற்சிகளை ட்ரை பண்ணுங்க. ஆகவே இந்த தவக்காலம் நம்மை தூசியிலிருந்து தூக்கி எடுக்கின்ற காலமாக, சாம்பலிலிருந்து ஹல்லேலூயா பாடக்கூடிய காலமாக நம்மை மாற்ற, ஆண்டவரின் உயிர்ப்புக்கு, ஆண்டவருடைய மகிமையான அபிஷேகத்திற்கு நம்மையே தயார் செய்வோம். ஆண்டவர்களை ஆசீர்வதிக்க விசேஷமாக ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய அருள் உங்களை நிரப்புவதாக. சாம்பலிலிருந்து மகிமைக்கு, தூசியிலிருந்து உயர்த்தப்பட ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிக்கிறேன். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள்.